இந்திய அரசியலின் ஒரு முக்கியமான தலைவராக விளங்கியவர் விஸ்வநாத் பிரதாப் சிங், சுருக்கமாக விபி சிங் என்று அழைக்கப்படுகிறார். 1931ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். அரசியல் வாழ்க்கையை மாநில அளவிலேயே ஆரம்பித்த அவர் பின்னர் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சரவையிலும் முக்கிய பொறுப்புகளை வகித்தார். 1980களில் நிதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றிய இவர் ஃபக்பர்ஸ் ஊழலை விசாரிக்க முயன்றதற்காக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதன் பின்னர் காங்கிரசுக்கு எதிராக உருவான தேசிய முன்னணியில் அவர் முக்கியமான தலைவராக உயர்ந்தார். 1989ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்றார். அவரின் ஆட்சியின் முக்கிய நிகழ்வாக சமூக நீதிக்காக மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதனால் இடஒதுக்கீட்டில் ஓபிசி மக்களுக்கு 27% இடம் வழங்கப்பட்டது. இது நாட்டில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. சிலர் ஆதரித்தனர், பலர் எதிர்த்தனர். 1990இல் அரசியல் ஆதரவு இழந்ததால் அவர் பதவியிலிருந்து விலகினார். ஆனாலும் ஊழலுக்கு எதிராக சமூக நீதி ஆதரவிற்காகவும் தன் வாழ்நாளில் தொடர்ந்து குரல் கொடுத்தார். 2008ஆம் ஆண்டு நவம்பரில் அவர் காலமானார். இன்று வரை சமூக நீதி மற்றும் அரசியல் நேர்மையின் அடையாளமாக விபி சிங் நினைவு கூறப்படுகிறார். விபி சிங் ஒரே நேரத்தில் சாதாரண மக்களின் நம்பிக்கையும் பாரம்பரிய சக்திகளின் அச்சமும் ஆன ஒரு அரசியல் தலைவர். பிரதமராக இருந்த அவரது மிக முக்கியமான நடவடிக்கை மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை செயல்படுத்தியது. இந்தியா முழுவதும் அந்த ஒரு முடிவே அரசியலையும் சமூக அமைப்பையும் உலுக்கியது. கல்வி, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு ஓபிசி சமூகத்திற்கு வழங்கப்பட்டது. இது பலருக்கும் நீண்ட காலமாக காத்திருந்த நியாயம் போல இருந்தது. ஆனால் மறுபுறம் உயர் வர்க்க மாணவர்களின் கடும் எதிர்ப்பும் கிளம்பியது. பல இடங்களில் போராட்டங்கள், தற்கொலை கூட நிகழ்ந்தன. நாட்டின் நெஞ்சை பதற வைத்த அந்த நாட்களில் விபி சிங் ஒரு உறுதியான முடிவை எடுத்தவர். அவர் கூறியது ஒன்றே: நீதி என்பது எப்போதும் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். பலர் எதிர்த்தாலும், சிலர் உயிரை கூட இழந்தாலும் அவர் அந்த தீர்மானத்தில் விலகாமல் நிலைத்தார். இதுவே அவரை இந்திய அரசியலில் ஒரு தனி சித்திரமாக மாற்றியது. அவரின் நேர்மை, நேரடி தன்மை, ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் அனைத்தும் அவரை மக்கள் நம்பிய தலைவராக்கின. ஆனால் அவருக்கு அரசியலில் நீண்ட கால ஆதரவு கிடைக்கவில்லை. 1990இல் பாஜக ஆதரவை திரும்ப பெற்றதாலும் அயோத்தி விவகாரத்திலும் ஏற்பட்ட பதற்றங்களாலும் அவர் பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டியதாகியது. ஆனாலும் விபி சிங் அந்த ஒரு காலத்தில் சாதாரண மக்களுக்காக, சமூக நியாயத்துக்காக ஒரு பெரும் மாற்றத்தை தொடங்கியவர். அவர் பிற்பட்ட மக்களுக்கான கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, அரசியல் தன்னம்பிக்கை ஆகியவற்றுக்கான கதவை திறந்தவர். 2008ஆம் ஆண்டு அவர் கடைசி மூச்சை விட்டபோது இந்திய அரசியலில் அவரின் தாக்கம் இன்னும் நீடிக்கிறது. இன்று சமூக நீதியை பேசும் ஒவ்வொருவரும், அவர்கள் அறிவோ அறியாமையோ, அவர் பயணத்தின் ஒரு பாகமாக இருக்கிறார்கள். விபி சிங் ஒரு தலைவர், ஒரு புரட்சி அடையாளம். மண்டல் சீர்திருத்தம் மட்டுமல்ல, விபி சிங் தனது அரசியல் வாழ்நாளில் பிற பல தீர்மானங்களாலும் ஒரு நேர்மையான, மக்கள் சார்ந்த தலைவராக பிரபலமானவர். நிதி அமைச்சராக இருந்தபோது இந்திய பொருளாதாரம் வெளிநாட்டு கடனில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த காலம் அது. ஆனால் அவர் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை எதிர்ப்பது போல அல்லாது ஊழலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டார். வருமான வரித்துறையில் நடத்திய ரிஃபார்ம்கள் ஊழல் குறைக்கும் நோக்கத்துடன் வந்தவை. பிள்ளையார் சுழியில் இருந்த பொருளாதாரத்தை வெளியே கொண்டு வரும் வகையில் அவர் தொடக்க முயற்சிகள் எடுத்தார். அதிலும் முக்கியமானது ஃபாஃபர்ஸ் கார் போர் ஒப்பந்த ஊழல் விவகாரம். ராஜீவ் காந்தி அரசு காலத்தில் நடந்த அந்த ஊழலை வெளிக்கொணர மிகுந்த தைரியத்துடன் விசாரணை தொடங்கியவர் விபி சிங். இதற்காகவே அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் இதுதான் அவரை மக்கள் மனதில் நேர்மையான எதிர்வினை தலைவராக உருவாக்கியது. பிரதமராக இருந்த போதும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள், பத்திரிகையாளர் உரிமை மற்றும் பொதுமக்களுக்கு நேரடியாக நியாயம் கிடைக்க செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அவரது திட்டங்களில் இருந்தன. பிற்பட்ட மக்கள் மட்டுமல்ல, கிராமப்புறங்கள், பழங்குடியின மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நீண்ட கால தீர்வுகளையும் அவர் தேடித்தந்தார். அதிக சிருஷ்டியோடு விளங்கிய சீர்திருத்தம் ஒன்று: பொதுத்துறை நிறுவனங்களில் மரபு நிலைமைகளை மாற்றும் முயற்சி. அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனங்களில் உள்ள ஊழல், தாமதம் மற்றும் அதிகார மூட்டத்தை குறைக்கும் வேலைகளில் அவர் ஈடுபட்டார். அதிக நேர்மையும் தாராள சிந்தனையும் இருந்தும் அரசியல் சரணாலயங்களில் அவருக்கு இடமில்லை. ஆனால் மக்கள் மனதில் அவர் ஒரு சாதாரண மனிதனின் பிரதிநிதியாகவே இருந்தார். இன்று
VP சிங் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி விசிக கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்புரை ஆற்றியுள்ளார். இதோ உங்களுக்காக. சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவர் வழியில் சமூக நீதியை பாதுகாத்திட விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது. அவருக்கு தமிழ்நாட்டில் மாநில கல்லூரியின் வளாகத்தில் திருவுருவச் சிலையை நிறுவிய தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். VP சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதற்காகவே அவருடைய ஆட்சியை கவிழ்த்து அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே இருக்கிறார்கள். OBC மக்களின் முதல் பகை என்றால் அது சனாதன சக்தி என்று சொன்னால் மிகையாகாது. சங் பரிவார்கள் OBC மக்களுக்கான இடஒதுக்கீட்டை, குறிப்பாக மண்டல் பரிந்துரையின் அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீட்டை ஏற்காமல் அவருடைய ஆட்சியை கவிழ்த்ததோடு மட்டுமில்லாமல் நாடு தழுவிய அளவில் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட வரலாற்றை மறந்திட இயலாது. ஆனால் இன்றைக்கு மதவாதத்தை முன்னிறுத்தி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்கிற வகையிலே மடைமாற்றம் செய்யக்கூடிய சக்திகளுக்கு அரசியல் ஆதாயம் கருதி சிலர் துணை போகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது. OBC மக்கள் இந்த நாளிலாவது VP சிங் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் VP சிங் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை தேசிய அளவிலே உருவாகி இருக்கிறது. அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடஒதுக்கீட்டுக்காக, சமூக நீதிக்காக தனது ஆட்சியையே பறிகொடுத்த ஒரு மகத்தான மாமனிதர் VP சிங் அவர்களுக்கு நன்றி பெருக்கோடு இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். VP சிங் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி வீரமணி அவர்களுடைய சிறப்புரையும் காணலாம். இந்திய வரலாற்றில் ஒரு ஒப்புமையற்ற பிரதமர் வந்தார்னு சொன்னால் அது சமூக நீதி காவலர் VP சிங் அவர்கள்தான். காரணம் என்னவென்று சொன்னால் முழுக்க அவர் அந்த பதவிக்கு மிக தகுதியானவர். பிளாட்டோ ஒரு முறை ரிப்பப்ளிக் என்று சொன்ன தன்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலில் பதவிக்கு யார் தகுதியானவர் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு ஒரு பதில் சொன்னார். இது நீண்ட காலமாக வரலாற்றில் பதிவாகி இருக்கிற ஒரு செய்தி. யார் பதவியை விரும்பாதவர்களோ அவர்களுக்குத்தான் அந்த முழு தகுதி இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுதான் VP சிங் அவருடைய வரலாற்றில் எந்த அரசியல்வாதியிடமும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. இரண்டாவது முறை ஐக்கிய முற்போக்கு தேசிய ஜனநாயக முன்னணி மிக முக்கிய அளவிற்கு அவர்கள் அமைத்த கூட்டணி வெளிய அளவிற்கு கொஞ்சம் வெளி ஆதரவை வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அப்போது ரெண்டாவது முறை இந்தியாவினுடைய அத்துணை தலைவர்களும் VP சிங் அவர்கள் தேடி நாடி சென்று நீங்கள்தான் மீண்டும் முதல்வராக பிரதமராக வர வேண்டும் என்று அவரை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். மீண்டும் வற்புறுத்துவதற்காக இவர்கள் செல்லுகிறார்கள் சொன்ன உடனே அந்த தேர்வு நடக்கிற வரையில்
அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத அளவிற்கு அவர் வேறொரு இடத்துல தன்னை மறைத்து கொண்டார். பிறகுதான் வெளியே வந்தார். அந்த அளவிற்கு பதவியை விரும்பாத மக்கள் மன்றத்தை சேவையை மட்டுமே கருதியவர். அதனால்தான் அவர் இன்றைக்கும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக மதிக்கப்படுகிறார். சமூக நீதி மண்ணான இந்த பெரியார் மண், திராவிட மண், அவரை சிறப்பாக கௌரவிக்க வேண்டும் என்ற முறையில் கலைஞர் அவர்கள் காலத்திலே இருந்து திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட இயக்கங்கள் அவரிடத்திலே ஒரு தனி ஈடுபாடு கொண்டிருந்ததோடு மிகப்பெரிய அளவிற்கு நாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று சிறப்பாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் இங்கே இந்த அருமையான சிலையை திறந்தார்கள். அவருக்கு முதல் முறையாக இந்தியாவிலே சிலை திறந்தது என்பது தமிழ்நாட்டில்தான் என்ற பெருமையும், அந்த சிலைக்கின் கீழே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற சிறப்பும் தனித்துவம் வாய்ந்த ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் அவருடைய பணி, அவர் தொண்டு தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் 27% கொடுத்தாலும் அது ஒரு துவக்கமே தவிர அது ஒரு முடிவல்ல. ஆகவே தான் அதை தொடர வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு அவர் அன்றைக்கு எதிர்த்தவர்கள் இன்றைக்கு அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் சமூக நீதித்துறையில் மிக முக்கியமாக நீதித்துறையில் சமூக நீதி, தனியார் துறையில் சமூக நீதி, இடஒதுக்கீடு, அதே போல் இன்னும் எண்ணிக்கை 50% என்று எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. அரசியல் சட்டத்தில் அது போக்கப்பட வேண்டும். அது செயற்கையாக நீதிமன்றங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை வலியுறுத்தி கொண்டு வருகிற காரணத்தினால அதுவும் விரைவில் வெற்றி பெற வேண்டும். எனவே சமூக நீதியிலே பெற்றதை விட பெற வேண்டியது அதிகம். அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய சிலைக்கு கீழே நின்று எடுத்துக்கொள்ளுகின்ற சூளுரையாகும். நன்றி. வணக்கம்.